ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு பக்தர்களே, தமிழ் மாதம் ஆடி மாத ராசி பலன்கள். செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கிரனுடைய வீட்டில். இந்த காம்பினேஷன் இருக்கு. இந்த மாதம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எப்படி சாமி சொல்கிறீங்க, பாதிப்பு விலகும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு குறுக்கு கேள்வி கேட்குறேன், கிராஸ் கொஸ்டின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லுவேன், சார் செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய வீட்டுக்கு காலபுருஷனுக்கு 2வது வீடாகிய தனஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. பணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பணாதிபதி பணக்காரன் குருவோடு போய் இணைஞ்சிருக்காரு. சின்ன சிறுபணமாகி மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அந்த சுக்கிரன் தனக்கு 2வது வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ குரு சுக்கிரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம், குரு மங்கள யோகம். நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய 12 ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. ஆடி மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறேன். கன்னி ராசி நேயர்களே, இந்த மாதம் ஆடி மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக அமைகிறது. உங்கள் ராசிக்கு, நீங்கள் கன்னி ராசி ஆனாலும் கன்னியா லக்னம் ஆனாலும், ராசிக்கு 9வது வீட்டில் 8ஆம் அதிபதி அமைந்திருக்கிறார். கடுமையான தோஷங்கள் கூட காலத்தால் கரைந்து போகும். கன்னி ராசி நேயர்களே, கடுமையான தோஷங்கள் கூட உங்களை விட்டு விலகும். இத்தனை நாளாக உங்களை எது போட்டு வாட்டி வதச்சி எடுத்திருந்ததோ, இத்தனை நாளாக உங்களை எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு குற்றம் அல்லது எந்த ஒரு வீண் பழி உங்களை போட்டு ஆட்டி படைச்சதோ, அந்த ஆட்டி படைத்த கிரகமே ஆடி போகின்ற வகையில் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு நல்ல முன்னேற்றம் மிகுந்த ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகின்றது. கன்னி ராசி நேயர்களே, ஒரே ஒரு கிரக அமைப்புகளை வச்சு நாம் இந்த மாதத்துக்கே உங்களுக்கு பலன் சொல்லிடலாம். ஏற்கனவே கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு இருக்கின்றார். அந்த 9இல் இருக்கக்கூடிய குருவால் பலவிதமான நன்மைகளை அடைந்து வரக்கூடிய கன்னிராசி நேயர்களே. நிறைய கன்னிராசி என்பவர்கள் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சாமி நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறீங்க, நடந்ததையும் சொல்கிறீங்க, எனக்கு ரெண்டுமே மேட்ச் ஆகுது, பட் நீங்கள் சொல்கிற மாதிரி வளர்ச்சி எனக்கு இல்லை, நான் என்ன செய்யணும், அந்த மாதிரி வளர்ச்சி எனக்கு வேணும், நீங்கள் சொல்கிற கஷ்டப்பட்டதெல்லாம் எனக்கு மேட்ச் ஆகுது, ஆனால் நீங்கள் வளர்ச்சின்னு சொல்கிறீங்களே அது மட்டும் எனக்கு நடக்கவே இல்லை, அது மேட்ச் ஆகுது, இது ஏன் மேட்ச் ஆகலை அப்படின்னு நிறைய கன்னிராசி என்பவர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து, வெளிநாடுகளில் இருந்து, வெளி மாநிலங்களிலிருந்து, மாவட்டங்களிலிருந்து நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கன்னிராசி என்பதே உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பதை மிக துல்லியமாக நாம் இங்கே பதிவிடுகிறோம். நிறைய பேருக்கு நாம் அதை சொல்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி நேயர்களை இந்த 9இல் இருக்கக்கூடிய குருவால் அதிக நன்மைகள் அடையக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் மேலும் நன்மைகள் காத்திருக்கின்றது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள, எனக்கு இன்னும் நல்லதே நடக்கலை, நான் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டேன், பல கோடி இழந்துட்டேன், 1 கோடி வரணும், 5 கோடி வரணும், எனக்கு 100 கோடி வரணும், 55 கோடி வரணும், இப்படின்னா நிறைய பிஸ்னஸ்மேன், நிறைய தொழிலதிபர்கள், டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். இப்போலாம் ஈரோடு பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை, ஒரு அரசியல் தலைவர்களால் ஒரு முக்கியமான பிரச்சனை ஏற்படுது. அங்கே பார்த்திங்கன்னா அந்த தொழிலை வந்து கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட நம்ம கன்னிராசிக்கு பார்க்குறோம். அதெல்லாம் கூட அந்த அரசியல் தலைவரிடத்துலேருந்து அதுக்கு உரிய தேவையான வாராகி பூஜை செய்து அதை அப்படியே அவங்கள திசை திருப்பி விடுறோம். அப்போது இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் அந்த அரசியல்வாதியெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. அவங்க நமக்கு மேலே பூஜைகள்லாம் செய்யக்கூடியவங்க, நினச்சா எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணிட்டு போகக்கூடியவங்க. அப்போ அவங்களிடத்துலேருந்து நம்ம கன்னிராசி என்பவர்களை காப்பாற்றணும் அப்படின்னாக்கா அப்போ எவ்வளோ நியாயமான பூஜையாக இருக்கணும், தூய்மையான நடைமுறைகள் அதில் இருக்கணும், உண்மை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் படக்கூடிய கன்னிராசி நேயர்களே,
நிச்சயமாக இந்த ஆடி மாதத்துல இருந்து படிப்படியாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இதையும் மீறி எனக்கு நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், ட்ரேடிங்கில் போட்டேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டேன், ஏன்னா ஒருத்தவன் ஏமாற்றிட்டான், மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டான், பிடுங்கிட்டான், கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான், இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குமே. ஆனால் கவலைப்படாதீர்கள் எனதருமை கன்னி ராசி அன்பர்களே. நிச்சயமாக அதுக்கெல்லாம் சண்முகர் ஹோமம் ஒரு நல்ல முருகப்பெருமான் வழிபாடு. அவர் எப்படி இந்த எதிரிகளை எல்லாம் துவம்சம் பண்ணாரோ அதுபோல் சண்முகர் ஹோமம்னு ஒரு ஹோமம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக சத்ரு சம்ஹாரம் வரலாம். சத்ரு சம்ஹார திருச்சதி ஹோமம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள், வெளியில் போய் செய்யணும்னு அவசியம் கிடையாது. எங்கே செய்யணுங்கிறது உங்கள் ஜாதகம் பேசும். நான் இப்போ தான் போய் நான் திருச்செந்தூரில் போய் பண்ணிட்டு வந்தேன், இதெல்லாம் கை கொடுக்காது. வீடு நீங்கள் போய் செஞ்சுட்டு எங்கே வருவீங்க? வீட்டுக்கு தான் வரணும். அந்த வீடு உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கணும். அல்லது உங்கள் திரும்பி கம்பெனிக்கு போவீங்களா, உங்கள் ஆஃபீஸ்க்கு போவீங்களா, அந்த இடம் உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கணும். அதை எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் பிறந்த கிழமைகளே செய்வது சிறப்பு. இதெல்லாம் அந்த சின்ன சின்ன டிப்ஸு தான் உங்களுக்கு கை கொடுக்கும். எந்த நட்சத்திரத்தில் பண்ணணும், எந்த மாதிரியான ஹோரைகளை செய்யணும், எந்த தசை மாறக்கூடாது. தசை மாறிச்சினாலும் நமக்கு பலன் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் இருக்குது. கன்னி ராசி அன்பர்களே, சண்முகர் ஹோமம் சிறப்பான பரிகாரமாக உங்களுக்கு அமையும். அது ஆலயமா, வீடா அல்லது கம்பெனியா என்பதை உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய கஷ்டங்களும் தீர்மானிக்கும். சரி, அப்போ வருமானம் சிறப்பானதாக இருக்கும், வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும், வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை கன்னிராசி அன்பர்களே. அதே போல் விவசாயம் செய்யக்கூடியவர்கள், விவசாயிகளுக்கெல்லாம் அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் சிறு தொழில்கள் செய்யக்கூடியவர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சிறு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சிறு வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அதே போல் பெரிய இண்டஸ்ட்ரியல் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஜாயின்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பார்ட்னர்ஷிப்பில் பண்ணக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸு, லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மொத்தமாக லேண்டை வச்சுருக்கக்கூடியவர்கள், ஹோட்டல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, அதே போல் நீதித்துறையை சார்ந்த மெய்யன்பர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் அரசாங்கம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, ரோட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல் கனிம வளங்கள், மினரல்ஸு, குரூப் ஆஃப் கம்பெனிஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இந்த மாதிரியான எந்த தொழில் நீங்கள் செய்பவராக இருந்தாலும் நிச்சயமாக கன்னி ராசி அன்பர்களை இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும், இன்னும் சொன்னால் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும், அதே சமயத்தில் புதிய வீடு வாசல்கள் வாங்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போது ஏற்பட்டிருக்க குரு பயிற்சி ரொம்ப விசேஷமாக அவங்களுக்கு இருக்குது. இப்போது யோகா கொடுக்கக்கூடிய அந்த குருவும் செவ்வாயுமே சேர்ந்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயந்தான். 9ஆம் இடத்துல குரு இருக்கார், கூட செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நற்பலன் தான் நடக்க போகுது உங்களுக்கு. இருந்தாலும் உங்கள் ராசியிலே கேது இருக்கனால சில நேரங்களில் ஒரு நாள் இருக்கிற உடம்பு ஒரு நாள் இருக்காது. கொஞ்சம் தயக்கம், தாமதம், கொஞ்சம் குழப்பங்கள், உடம்பு ஒத்துக்காமல் போகிறது, இது மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. அதில் மீறி நீங்கள் வரணும். அதெல்லாம் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் தைரியம், உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் மனைவியோ, இப்போ பெண்கள் வகைன்னு சொல்லலையே, மனைவி, சகோதரி, தன்னுடைய மகள், அந்த மாதிரி பெண் உறவில் முக்கியமான உறவு இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம். அப்போது அவங்களெலாம் நீங்கள் அனுசரித்து நடக்கணும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ண உங்களுக்கு பல வழிகளில் உதவிகள் சேரும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய இடங்கள் வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் இப்போ ஏற்படும். இந்த இடம் போகணுன்னு நினச்சிருப்பீங்க, அது ரொம்ப நாள் தள்ளிக்கிட்டே போகும். இப்போது உள்ள நேர காலங்களில் அந்த இடத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரையும், எதிர்பாராத சந்தர்ப்பம் வரையும். ஒரு வேலையை போவீங்க, பக்கத்தில் தான் அந்த ஊர் இருக்கும். இவ்வளோ தூரம் வந்துட்டுமே, பக்கத்தில் தானே, போயிட்டு வந்துடலாமே, உடனே கிளம்பி போயிடுவீங்க. அப்போது நீண்ட நாள் அந்த ஆசை நிறைவேறும். கண்டிப்பாக அந்த ஊருக்கு போயிட்டு வந்துடுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். பிரயாணத்தில் நட்பெல்லாம் நடக்கும். உங்களுக்கு நட்பு உறவுலாம் நல்ல உதவிகரமாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ மாறி பிரச்சனை வரும்.
ஒரு வீடை விற்கணும்னு நினச்சிருந்துருப்பீங்க. அதை விற்றுட்டு வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த ஒரு சொத்து போய் இன்னொரு சொத்து வந்து சேரும். பழைய சொத்தை விற்று புதிய சொத்து வாங்குவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு முடிவுக்கு வரலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அது வந்து இப்போது கண்டிப்பாக நடக்கும். முடிவுக்கு வந்துடும். எந்த ஒரு விஷயமா வந்து முடிவுக்கு வந்துடும். ஒரு வழக்கு, ஒரு பஞ்சாயத்தோ இல்லை ஒரு நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்தை நடக்கணும்னு நினச்சிருந்துருப்பீங்க. அதெல்லாமே இப்போ முடிவுக்கு வந்துடும். அதுக்குண்டான நேரங்காலம் தான் இப்போ வந்திருக்கு. அது மாதிரி பண்ணிவிடுவீங்க. அது இல்லாமல் வந்து நீங்கள் உங்கள் கூட ரொம்ப நெருக்கமாக பழகிற உறவினர் நட்பு வகையிலையும் மனைவி வழியிலுமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கிறனால அதை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதாக சொல்லப்படுது. என்னென்னா லிமிட்டாக பேசுங்க, அதிகமாக பேச வேணாம். விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி விட்டு பேசுங்க. மற்ற விஷயங்கள் இந்த காதில் வந்து காதில் விட்டு போயினே இருங்க. அப்போது அந்த பிரச்சனை வரத்துக்கு பிரச்சனை பெருசாக ஆகாது. அதுதான் சொல்ல வரேன். அப்போ அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வராமல் போயிடும். அப்போ நம்ம காலகட்டத்தில் வந்துடலாம். அதாவது இப்போ விதியை மதியால் விளாடுன்றது இதுதான். ஒரு விஷயம் வரப்போகுதுன்ற போது அதை நம்ம யோசித்து இப்படி பண்ணிட்டா நல்லது. இப்போ இந்த ரூட்டில் போகணுமா, இந்த ரூட்டில் போனால் நம்மளுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியுதா, சரி வேறு ரூட்டு மாற்றிக்கலாம். இப்படி தான் நடக்கும். அந்த காலத்தில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, போய்ட்டுருப்பீங்க. பெரிய பெரிய விஐபிலாம் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடும். இந்த இடத்துக்கு போகாதீங்க, உங்களுக்கு எதிராளி மூலிமா பிரச்சனை இருக்குது, இந்த ரூட். அப்படியா, உடனே வேறு ரூட்டை மாற்று அப்படின்வாங்க. உடனே ரூட்டை மாற்றுவாங்க. இதெல்லாம் ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கே அந்த நல்ல நேரம் வரும்போது உங்களுக்கு தோணும், சரி இந்த ரூட்டு வேணாம், இந்த ரூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் எண்ணங்களும் அப்படி தான். அந்த எண்ணங்கள் படிதமாகக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக விட்டதை பிடிப்பீங்க, இழந்தது மீண்டு வந்து சேரும் உங்களுக்கு. இது மாதிரிலாம் நடக்க போகுது. பெண்கள் வகையில் அவங்க கை ஓங்கியிருக்கும். பெண்கள் மூலிமா நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் அந்த கன்னிராசி பெண்கள் வந்து நல்ல தேவையான விஷயம் நடக்கும். நினச்ச விஷயங்கள் அவங்க காதலில் இருந்தாக்கா அது காதல் வந்து நிறைவேறும், கல்யாணத்தில் வந்து முடியும். அது இல்லாமல் வந்து அவங்க இஷ்டப்பட்ட மன வாழ்க்கை அமையும். அது இல்லாமல் நல்ல வாழ்க்கை, இந்த மாதிரி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இதை செய்யணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாமே இப்போ நடக்கும். எல்லாமே நடக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்படுது. அதனால் அது மாதிரி வந்தாக்கா அது மெயின்மேன் உங்களுக்கு சந்தோஷம் தானே கொடுக்க போகுது. அது பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் உங்களுடைய தாத்தா பாட்டி சொல்கிறேன் இல்லையா, அந்த வகையில் அவங்க மூலிமா சில உதவிகள் ஒத்தாசல் கிடைக்கும். அவங்களுடைய சொத்து பத்து இருந்தால் கூட வந்து சேரும். அது இல்லாமல் அவங்கள நீங்கள் பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து சேரும். ஒரு தாத்தாவை பாட்டி இருந்தாங்கனாக்கா அவங்க உங்கள்கிட்ட ஆதரவு வருவாங்க. சும்மா வர மாட்டாங்க, சொத்தோடு வந்து சேருவாங்க. நீ உனக்கு இதை வச்சுக்கோ, நான் உன் கூட இருந்துக்கிறேன்னுவாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஒன்றுக்கு ரெண்டான விஷயம் இல்லையா. நம்மளுக்கு பாதுகாப்புக்கு அனுசரியாக இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்க. அவங்களுடைய சொத்து பத்தும் வந்து சேரும். அப்போது ரெண்டு வகையிலும் லாபம் கிடைக்கும். அதனால் ரொம்ப சந்தோஷமான விஷயமாக நடக்க போகுது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரயாணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டியில் ஏறும்போது இறங்கும்போது எல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போக்குவரத்து விஷயங்கள்லையும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லதாக சொல்லப்படுது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு தந்தை வழி மூலிமா ஒருத்தர், தந்தை வழினா தந்தையுடைய உடன்பிறப்புன்னு வச்சுங்களேன், சித்தப்பா பெரியப்பா இருப்பாங்க, அவங்க மூலிமா நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்க போகுது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எனக்கு சித்தப்பா தான் ரொம்ப பிடிக்கணுவாங்க, பெரியப்பா தான் பிடிக்கணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதே சித்தப்பா பெரியப்பா கஷ்டப்படுத்துறவங்களும் இருக்காங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. அவங்களும் நிறைய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த தந்தை வழி உறவில் கூட பிறந்த உடன்பிறப்புகள் மூலியமாக கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். அவங்க வந்து பண்ணுவாங்க. சில பேருக்கு தந்தை இல்லாமல் இருந்திருப்பாங்க கிடையாது. அப்போது அதுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருந்து இந்த சித்தப்பா வந்தாலும் சரி, பெரியப்பா வந்தாலும் சரி, தந்தையுடைய அண்ணன்னா பெரியப்பா, தம்பினா சித்தப்பா, அவங்க மூலிமா உங்களுக்கு உதவி வந்து சேரப்போகுது. நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.